இங்க பாரு, அழாத. இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட பண்ற வேலை வச்சுக்காத. நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்கிட்ட பழகுன பாரு, உன் பின்னாடி எதுக்கு சுத்துனேன்னு தோணுது. என்ன சொல்ற? பார்க்க தர்ஷன் மாதிரியே இருக்குல்ல? தர்ஷன் அண்ணாவே தான்ப்பா. தர்ஷா சீக்கிரமே. ஏய் இங்க வாங்க. ஐயோ, ஏய் சித்தப்பா வந்திருக்க. திரும்ப அந்த பக்கம் திரும்பி நில்லு. திரும்ப. ஏய் சித்தப்பா. நீ எங்கிட்டீங்க? இல்ல சித்தப்பா, ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன். அது ஏன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க? வீட்டை வச்சு பேச வேண்டியதானே? இல்ல சித்தப்பா, அவகிட்ட நோட்ஸ் கேட்டு இருந்தேன், அதான் வந்து கொடுத்தா. சரி சரி, வாங்கிட்டியா? சரி வா, எங்க போகணும்? நான் கொண்டு போய் விட்டுறேன், வா. இல்ல சித்தப்பா, நான் பைக்ல தான் வந்தேன். தோ அங்க நிக்குது. எனக்கு காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்குற வேலை எல்லாம் இருக்கு. நீ போ சித்தப்பா, நான் வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்து சேரு. சரி சித்தப்பா. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். நான் சொல்றத கேளு. நான் ஃபோன் பண்றேன் சொல்றேன். நான் சொல்றதை கேளு. நீ முதல்ல வீட்டுக்கு போ. சித்தப்பா வேற என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரியல. என்னன்னு பார்த்து நான் கூப்பிடுறேன். நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்றேன். கேட்டுட்டு போ தர்ஷா. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுமா. எங்கே இருக்குன்னு தானே கேட்க போகிற? இங்கே தாம்மா இருக்கேன், சொல்லு. தர்ஷினி, அது இல்லை, நேற்றுக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொன்னேன்ல. அதான் சொன்னேன்ல, அது என்ன திரும்ப சொல்கிற? இல்லைம்மா தர்ஷினி, நான் இப்போது அந்த ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அம்மா, நீ புரிஞ்சு தான் பேசுறியான்னு எனக்கு தெரியல. இங்கே பாரு, நீ வேலைக்கு போகணும், சாதிக்கணும், தனியாக நிற்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இதுக்கெல்லாம் நான் தான் ஆசைப்படுறேன். அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ அதை அந்த வீட்டிலேருந்து செய்ய போகிறேன்னு சொல்கிற பாத்தியா, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு ஒரே ஆத்திரமாக வருது. இல்லை தர்ஷினிமா, நான் அதை பற்றி பேசலை. இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், ஏதாவது அட்வைஸ் கொடுப்பேன்னு தான். அட்வைஸ் தானம்மா, அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டுக்கோ. அங்கே தானே இருக்க, அவங்க சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. கேட்டுக்கோ. சரி, நல்லா பண்ணு. பாய். ஹலோ. ஓகே சார். நீங்க உள்ள போங்க.
சொல்லுங்கக்கா, என்னாச்சு? இன்டர்வியூலாம் முடிஞ்சா? இல்லம்மா ஜனனி, நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே டென்ஷனா இருக்கு, அதான் கால் பண்ணேன். எது டென்ஷனா இருக்கா? எதுக்கு டென்ஷன்? நீங்க லைஃப்ல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? அக்கா தானே குடு. டென்ஷனா இருக்கான். அக்கா, எனக்கா டென்ஷன்? இந்த வீட்ல நடந்து நினைச்சு மண்டையை போட்டு உலட்டிட்டு இருக்கீங்களா? அதை வீட்டோட விட்டுருங்க, அங்கன போய் நிம்மதியா இருங்க. ஆமாமா, நீங்க இங்கே இருந்து வீட்டு பிரச்சனையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் வீட்டு பிரச்சனையை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஒரு மன பிராந்தி. ஆமா, கரெக்ட் தான், எனக்கு பிராந்தி தான். அக்கா, அத அழிச்சிருங்க. அங்க இருக்க டென்ஷனா அங்க சூழ்நிலை கொஞ்சம் பதட்டமா இருக்கோ? ஆமா நந்தினி, லைஃப்ல இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றேன், அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். ஏன், உங்களுக்கு என்ன அவ்வையார் வயசு ஆகி போச்சு? ஔவையார் வயசா? ஔவையாரும் நம்ம வயசெல்லாம் தாண்டி தான் ஃபேமஸ் ஆனாங்களாம். என்ன, என் நக்கல் ராணி டைட்டில நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ, நக்கல் ராணி டைட்டில்லாம் எனக்கு வேணாப்பா. அதுக்கெல்லாம் ஒரு ரேஞ்ச் வேணும். அந்த திறமெல்லாம் எனக்கு இல்ல. பின்ன சும்மாவா? 12 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டேன். அம்மா தாயே, நக்கல் ராணி அவர்களே, நீங்க போன் பேசுறதுக்கு தானே போன் வாங்குனீங்க, ப்ளீஸ் பேசுங்க. ஐயா சாரிக்கா, இங்க நான் அப்படியே டைவர்ட் ஆயிட்டேன். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எத்தனை பிள்ளைங்களுக்கு போய் எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு கிளாஸ் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் நீங்களே மைண்ட் வாய்ஸ்ல சொல்லி உங்களுக்கு கவுன்சிலிங் செஞ்சுக்கங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பரு, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 40. இப்படி ஏதாவது வால்பேப்பரா வச்சு இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க வாழ்ந்து முடிச்ச வருஷம் எல்லாம் சும்மா ட்ரையல் பீரியட் தான். இப்பதான் இங்க தான் உங்க கேம் ஸ்டார்ட்ஸ், லைஃப் ஸ்டார்ட்ஸ். அப்படியே ஊதி தள்ளுங்க. அக்கா அக்கா, ஸ்பீக்கர்ல போடுங்க. அக்கா, டென்ஷன் போயிடுச்சா? ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? இல்ல நந்தினி அக்காட்ட பேசி டென்ஷன் ஏறிடுச்சா? டென்ஷன் போயிடுச்சு. அக்கா, அப்புறம் என்ன, இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வர போறீங்க. நான் ஆல்ரெடி ஸ்வீட் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன், வந்துருங்க. ஆமாங்கா, நாண்டி ஃபுட்ஸ் ஆரம்பிச்சோம்ல, இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நாண்டி ஸ்வீட்ஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். அதான். ஆமால, நல்ல ஐடியா தான். சரி, நான் ஃபுல் எனர்ஜியோட போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சூப்பர்க்கா, ஆல் தி பெஸ்ட். நீ ஆல் தி பெஸ்ட் சொல்லிரு. அக்கா, ஆல் தி பெஸ்ட்கா, நல்லா பண்ணுங்க. வச்சிடுறேன்.